ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. இது ஒரு ப்ரிவியூ ஷோ பிட்வீன் டிசி அண்ட் கேகேஆர். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பீடாக். டிசி கேகேஆர் பார்த்த உடனே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. பீடாக் சொன்னது உட்டன் ஸ்பூன் யாருக்கு அப்படின்ற மாதிரி. பட் ஆனா ஜோக்ஸ் அபார்ட், கேகேஆருக்கு வந்து ஒரு அவுட் சைட் சான்ஸ் மேத்தமெட்டிக்கலி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. டிசிக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த கேம் எப்படி, ஹூஸ் கோயிங் டு அப்ரோச் இன் வாட் வே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, அருண்ஜேட்லி டெல்லியில நடக்குது, பரமபாட்டாவா இருக்க போதா, எந்த மாதிரி விக்கெட் கொடுக்க போறாங்க அவங்களுக்கே தெரியல. போன கேமும் கஷ்டப்பட்டாங்க சிஎஸ்கே அகைன்ஸ்ட் டிசி. ஸோ கண்டிஷன்ஸை ஃபர்ஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் பிளேயிங் லெவனு காம்பினேஷனு யாருக்கு வந்து இந்த கேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி? ரெண்டு டீம் தான் அஃபிஷியலி அவுட். டெக்னிக்கலி, டாக்டிக்கலி, ஸ்ட்ராட்டஜிக்கலி, தியரிட்டிக்கலி திஸ் மும்பை அண்ட் எல்எஸ்ஜி. டிசி 4-4 ஜெயிச்சா 16 பாயிண்ட் வந்துருவான். நெட் ரன் ரேட் சண்டை வரும், அதை பத்தி நமக்கு தெரியாது. சிஎஸ்கேவே அந்த நிலைமையில தான் இருக்காங்க. 4-4 ஜெயிச்சுட்டாங்க, பிரச்சனை. 4-3 ஜெயிச்சா அவனே நெட் ரன் ரேட்ல வருவான். கேகேஆர் வந்து மீதி இருக்கிற மேட்ச்லாம் ஜெயிச்சா 17 பாயிண்ட் போடுவாங்க. அவனுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு, நெட் ரன் ரேட் பிரச்சனை இல்லை, ஆட் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. தேர் ஒன்லி கோயிங் டு கம்பீட் வித் பஞ்சாப் கிங்ஸ். ஒரு டீமோட தான் நெட் ரன் ரேட்டோட கம்பீட் பண்ணுவாங்கன்றதுனால ரெண்டு டீமுமே மேத்தமேட்டிக்கலி தே ஆர் ஸ்டில் இன் த ரேஸ். யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்ல முடியாது. தோக்குற டீமே கண்டிப்பா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், அதை என்னால சொல்ல முடியும். இப்போ எந்த டீம் தோக்குதோ அஃபிஷியலி ரூல் அவுட் பண்ணிட்டேன் டெல்லியை. பட் ஸ்டில் தி வின் 4 கேம்ஸ். 4 கேம் ஜெயிச்சிங்கன்னா நெட் ரன் ரேட் மேலே வரும். அதில் ஒரு கேமோ 2 கேமோ பெரிய மார்ஜினில் அடிச்சாங்கன்னா தேவை சான்ஸ். கேகேஆருக்கு நெட் ரன் ரேட்லாம் கணக்கே கிடையாது. அடுத்த எல்லா மேட்சையும் ஜெயிச்சா 17 பாயிண்ட் வருவாங்க. ஒரு விஷயம் எமக் பதானி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கெல்லாம் கண்ட்ரோலே கிடையாது, பிச்சில் கொடுக்குற பிச்சை நாங்கள் ஆடுறோம் அப்படின்னு அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஏன்னா பயங்கர சோஷியல் மீடியா பேக் கிளாஷ். இப்போ நம்மளும் சொன்னோம்ல, எவனெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தோ அதுக்கு தகுந்த மாதிரி பிச்சு மாற்றி மாற்றி கொடுக்குறீங்களாடா அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், வி ஹவ் காட் நோ கண்ட்ரோல் ஓவர் த பிச். வாட் எவர் பிச் தட் ஹஸ் வி ஹவ் பீன் டோல்ட் டு ப்ளே, வி ஆர் பிளேயிங். அக்ரீட், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. டாஸ் டெசிஷன் உங்கள் கையில் தானடா இருக்கு. அது நீங்கள் அட்வான்டேஜ் நீங்கள் விட்டா அப்புறம் என்ன அர்த்தம்? அதே மாதிரி நோ மேட்டர் வாட்டு 2 போலர் வச்சு 75க்கு செஞ்சுட்டு போயிட்டான் ஆர்சிபி. அப்படிங்கும்போது பேட் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, பேட் காம்பினேஷன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் த பாட்டம் லைன் ஆனஸ்டி. ஸோ இப்போ டெல்லி வந்து ஆப்வியஸா அந்த மாதிரி ஒரு ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு கூலிப்பட வென்யூ அப்படின்னு சொன்னோம். வேர்ல்டு கப்லயும் அப்படிதான் இருந்தது, T20 வேர்ல்டு கப்லயும். என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் த சன் அதை கரெக்டா வந்து பிக்சர்ஸ் அவங்க செட் பண்ண முடியலையா என்னன்னு தெரியல. இட் ஹஸ் பீன் எ மிக்ஸ்டு பேக். ஒரு 264, ஒரு 75, ஒரு 150, ஒரு அன்பிரடிக்டபிளா ஒரு மாதிரி பிக்கெட்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியலன்னா ஆல்வேஸ் சேஸ். அதை தான் நான் சொல்லுவேன். ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்ன். இப்போ ஒரு இதெல்லாம் சொல்லுவேன், மும்பைல வந்து பேட்டிங் ஆடு, பெங்களூர்ல பேட்டிங் ஆடுன்னு சொன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் எப்படி போகும்? பிச்சு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே ரெட் சாயில் தான். அப்போ ஓகே. இது வந்து உங்களுக்கு அந்த அந்த பிளாக் சாயில் வந்து எப்படி இதாக மாட்டேங்குது, கண்ணப்புன போன மேட்ச் பார்த்தா பாலமா உடஞ்சிருந்தது பிச்சு. Win the toss, bowl first and expect the wicket to settle down, which naturally happens under the cool breeze and the dew settles in. 2026ல பாருங்க, போன தடவை அதான் வந்து பேட்டிங் ஆடுன்னு சொன்னோம். போன மேட்ச் இதில் தான் ஆடினாங்க, டெல்லியில் ஆட்டு, திருப்பி அங்கே தான் ஆட போறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 158, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 194. 36 ரன் டிஃபரன்ஸ் இருக்குங்க போது நோ மேட்டர் பிளைண்டா நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஸ்டாட்ஸை ட்ரஸ்ட் பண்ணி போகலாம். பேஸ் பாலர்ஸோட எக்கானமி 10.08, வின்னர்ஸோட எக்கானமி 9.92. அதுலயும் பெருசா எந்த டிஃபரன்ஸும் உங்களுக்கு கிரியேட் ஆகல அப்படிங்கும் போது, ஏன்னா வந்து அக்கீல் ஹுசேனும் நூர் அகமதும் நல்லா போட்டாங்க, குல்தீப் அடி வாங்கினாரு, அக்ஷர் பட்டேல் பெருசா அடி வாங்கல. பட் இட் couldn't create an impact as far as wickets are concerned. போது win the toss and bowl first. இங்கேயும் திருப்பி சொல்றேன், அந்த மாதிரி ஒரு இதுலயே போகாதீங்க. போன மேட்ச் பிச்சு இந்த மாதிரி இருந்தது, பாலமா உடைஞ்சது. டெல்லியில எப்பவுமே எப்படின்னா மொமெண்டமே எந்த ஒரு ஃபேஸ்ல மொமெண்டமா விட்டீங்கன்னா அப்படியே மாட்டிடுவீங்கன்னு. பவர் பிளேல 60 for 2 வந்தே வரணும்னு அவங்க 37 for 2 அகைன்ஸ்ட் சிஎஸ்கே எழுந்திருக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, 10 ஓவர்ல 62 for 4, 15 ஓவர்ல 97 for 5, கடைசி 5 ஓவர்ல 58 வந்ததுனால they got the total to respectability. ஒரு ஃபேஸ்ல ஸ்லாக் வந்தது, அப்படியே பாலமா செஞ்சிருவீங்க.
10 ஓவர்ல 60, அது சாரி 6 ஓவர்ல 60, அதுக்கப்புறம் அடுத்த ஃபேஸ்ல ஒரு 40, அடுத்த ஃபேஸ்ல ஒரு 50, அடுத்த ஃபேஸ்ல ஒரு 50ன்னு அப்படியே ஒரு மொமெண்டமோட போனோம். that takes you to a score between 200 to 210. You have to target that in a night game particularly. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ டிசி ஆடும் போதே ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் பிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது, கொஞ்சம் பெட்டரா ஆக ஆரம்பிச்சது. சிஎஸ்கே ஆடும்போது நல்லாவே ஆயிடுச்சு பிச். அதுல எந்த இட் டிடன்ட் பிகம் எ பேட்டிங் பியூட்டி, பட் ஸ்லோவாக தான் இருந்து நின்று தான் வந்தது, கொஞ்சம் பெட்டரா இருந்தது. ஸோ இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் லெவன் அவங்க எப்படி போவாங்கன்னு சொல்றேன், நம்மளோட பேசி பிரயோஜனமே கிடையாது. தே வில் ஸ்டிக் ஆன் வித் கேஎல் ராகுல் அண்ட் பத்தும் நிசாங்கா, நிதிஷ் ராணா at 3, ரிஸ்வி at 4, ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், மிச்சேல் ஸ்டார்க், லுங்கி எங்கிடி, and their impact sub is going to be one of டி நட்ராஜன் ஆர் ஆகிப் நபி தார், இப்படிதான் போவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பத்தும் நிசாங்காவா ஆடுவாங்களா? பாயிண்ட் நம்பர் 1. மில்லரை உள்ள கொண்டு வருவாங்களா? 2 ஃபாஸ்ட் பவுலர், ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுவாங்களா? விப்ராஜ் நிகம் உள்ள கொண்டு வருவாங்களா? ஓவர் டு யூ. 2 ஃபாஸ்ட் பவுலர் மேல கை வைக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது போயிடும். ஏன்னா ஒண்ணு பத்தும் நிசாங்காக்கு பதிலா மில்லர் வருவாரு. எங்க ஸ்ட்ரென்த் வேணும்ன்றத டிசைட் பண்ணிக்கணும் அவங்க ஃபர்ஸ்ட். அவங்க வந்து இட் இஸ் ஹை டைம் தட் தே ஸ்டார்ட் பிளேயிங் அபிஷேக் பொரல் அட் த டாப். ஃபர்ஸ்ட் அபிஷேக் பொரல நீங்க ஆடுங்க. பத்தும் நிசாங்காக்கு பதிலா அபிஷேக் பொரல் ஆடுங்க. நம்பர் 3 நிதிஷ் ராணா, நம்பர் 4 ரிஸ்வியை தான் நீங்க ஆட போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஆடுங்க. 5 and 6ல வந்து மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ் வராங்க, வைஸ் வர்சா, எப்படி வேணா வரலாம். ஸோ இந்த இந்த பிளேயிங் லெவன்ல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, யூ ஆல்சோ சி இஃப் யூ டோன்ட் கெட் அ ஸ்டார்ட் நோ ப்ராப்ளம், பீப்புள் அட் த பேக் கேன் மேட்ச் அப். நிதிஷ் ராணா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, கொஞ்சம் டச்ல இருக்காரு. ரிஸ்வி நல்லா அடிச்சிருக்காரு 2 கேம், நடுவுல கொஞ்சம் அப்படியே சரிஞ்சா மாதிரி இருந்தது. திருப்பி ஹீ கேன் ரீகெயின். போன கேம் நல்லா ஆடி இருக்காரு சிஎஸ்கே அகேன்ஸ்டா. ஒரு நம்பர் 6ல வந்து தேவையே இல்லாம. பட் வேற நீங்க வந்து உங்களோட இம்பாக்ட் சப்ப பெட்டரா யூஸ் பண்றதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. நீங்க யூ ஆர் நாட் வெரி எப்படி சொல்றது செட்டில்டா தெரியலன்னும் போது நீங்க இம்பாக்ட் சப்ப வச்சு ஒரு கேம்பிள் எடுக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் ஸ்கோர் கம்மியா இருக்குன்ற மாதிரி டைம் இருந்ததுன்னா யாரை வேணா உள்ள எடுத்துட்டு வரலாம். நீங்க இல்ல போலர் எக்ஸ்ட்ரா வேணும்னா அந்த போலரை ஆடலாம். நட்ராஜனை வேணும்னா ஆடலாம். இல்லைனா வந்து நியூ பால்ல கொஞ்சம் நல்லா போகுதுன்னும் போது ஆகிப் நபிதார் மாதிரி ஒரு பிளேயரை வந்து யூஸ் பண்ணலாம். யூ கேன் ஹோல்ட் பேக் லுங்கி இங்கிலீஷ் 2-3 ஓவர்ஸ் அட் த மிடில் அண்ட் டெத். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய கிரியேட் ஆகுது. பட் தே ஆர் ரிலக்டன்ட் ஆன் கெட்டிங் தட் ஓப்பனிங் ஸ்டார்ட். பட் அது எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறாங்கன்னு தெரியல. தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். அதான் பார்த்தனே, இப்ப என்டையர் ஐபிஎல்ல 10 பிரான்ச்சைசில ஒருத்தவங்க வந்து ரொம்ப தலைவலியில இருக்காங்கன்னா அது டிசி தான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு. ஒன்னே டீம் நல்லா விளையாடினா பிச்சு சரியா அவங்க நினைச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது, சரியா கேஜ் பண்ண மாட்டேன்றாங்க. பிச்சை நல்லா கேஜ் பண்ணாலும் 264 ரன் அடிச்சா திருப்பி கொடுக்குற அளவுக்கு போலிங் போடுறாங்க. ஒரு கேம் என்னடானா 75 ஆல் அவுட் ஆறாங்க பேட்டிங்ல. ஸோ எல்லாமே பார்த்துட்டாங்க அவங்க ஆல்மோஸ்ட். ஸோ இதுக்கப்புறமும் அந்த சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப ரிலக்டண்டா இல்லாம அந்த சேஞ்சை வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணா பெட்டர் ஆக்சுவலா. இல்லைன்னா டோர்னமெண்ட் முடிஞ்சிடும் டப்புன்னு. இப்படி திரும்பி பாத்தீங்கன்னா முடிய போகுது டோர்னமெண்ட். ஆல்மோஸ்ட் பிசினஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் டிசி கிட்ட இருந்து பண்ணுவாங்களான்னு. பிரில்லியண்டான பிளேயிங் லெவன் கொடுத்தீங்க அஃப்கோர்ஸ். பட் கேகேஆர் ஆன் த அதர் ஹேண்ட் வந்து கொஞ்சம் வின் பண்ணிட்டு வரா மாதிரி தெரியுது. இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க, ஹவு வில் தே அப்ரோச்? வருணும் ஃபார்முக்கு வந்துட்டாரு, சுனில் நரேன் சூப்பரா போடுறாரு, என்ன மாதிரி அப்ரோச் பண்ண போறாங்க இந்த கேமை? பிஃபோர் டூயிங் தட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒன்று சொன்னீங்க. இஃப் தே பிளே அபிஷேக் போறல்ல, தே ஹேவ் டு கீப் சமீர் ரிஸ்வி இன் தி இம்பாக்ட் சப். ஏன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனிங் அவர் போரல் வந்துட்டாருன்னா 3 நிதிஷ் ராணா, ஸ்டப்ஸை ரொம்ப கீழே இருக்க முடியாது. 4 மில்லர், 5 6 அக்ஷர் பட்டேல், 7 அசுதோஷ் சர்மா. தேர் போலிங் வந்து அந்த 3 போலர் நல்லா போடுறாங்க. குல்தீப் யாதவ் சரியா போடலங்கும் போது தே நீடு விப்ராஜ் நிகம். மில்லர் வந்துட்டாருன்னா சமீர் ரிஸ்வி தேவையில்ல, ஒரு எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன் கிடைக்கும் அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அவங்க எப்போ என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்படின்னு ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு புரியல, போக 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 ஒன்னும் புரியல, அந்த மாதிரி ஒரு இதுதான் இப்ப இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இப்ப கேகேஆர் வந்து ஒரு அதான் சொல்றேன், ஐபிஎல் இஸ் ஆல் அபவுட் மொமெண்டம். அடி வாங்க ஆரம்பிச்சுன்னா அடி வாயினே இருப்பீங்க. ஜெயிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆல் ஆஃப் சடன் யூ பிலீவ் இட், அந்த மொமெண்டம் வில் டேக் யூ த்ரூ. பின்னாலன் போன மேட்ச் திருப்பி சொல்றேன், பின்னாலன் மாதிரி ஒரு பிளேயர்லாம் 14 மேட்ச் நீங்க சான்ஸ் கொடுக்கணும். இப்ப இன்னும் 2 மேட்ச் ஃபெயில் ஆவாரு, அதை இப்பயே சொல்லிடுறேன். அதனால நீங்க வந்து 2 மேட்ச் ஃபெயில் ஆனப்புறம் அவரை டிராப் பண்றேன், டிம் சேப்பட்ட 2 மேட்ச் ஃபெயில் ஆனப்புறம் 2 பேரும் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்ஸ் போது ஒரு பக்கம் ஒரு 14 மேட்ச் கொடுத்தீங்கன்னா
3 மேட்ச் தனியால இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு, மீதி 6 மேட்ச் பயங்கர ஃபெயிலியரா இருக்கும். ஒரு 2-3 மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் பண்ண மாதிரி ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுப்பாரு. பின்னால அஜிங்கியா ரஹானே, அங்கிரிஷ் ரகுவன்சி, கேமரூன் கிரீன், ரோமான் பவல், ரிங்கு சிங், இன்னொன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் மனிஷ் பாண்டே ஆடி எந்த பிரயோஜனமும் இல்லடா. நான் சொல்றதை கேளு, மனிஷ் பாண்டே ஆடினா நம்பர் 4 ஆடணும். அவரும் பவர் ஹிட்டர்லாம் கிடையாது, அவர் பினிஷரும் கிடையாது, ஆடணும்னு ஆடுறீங்க. ஸோ அந்த இடத்துல ரமன்தீப் சிங் வந்து அந்த சுச்சுவேஷன்ல 8 பால்ல 19 ரன் அவரால் அடிக்க முடியும். அப்படி இல்லையா தேஜஸ்வி சிங் தையாவை எடுத்துன்னு வாங்க, அங்கிரிஷ் ரகுவன்சிக்கு விக்கெட் கீப்பிங் கிளவுஸை கொடுத்து அவரை பாடாப்படுத்துறீங்க. தேஜஸ்வி சிங் தையா வந்துட்டு கேன் கம் தேர் அண்ட் பிளாஸ்ட் இஸ் வே அவுட். ஸோ அந்த ஒரு இடத்துல நான் யோசிப்பேன், மனிஷ் பாண்டேயோட பிளேஸ்ல ஈதர் டு பிரிங் பேக் ரமன்தீப் சிங் ஆர் தேஜஸ்வி சிங் தையா, அனுகுல் ராய், சுனில் நரேன், கார்த்திக் தியாகி அண்ட் வருண் சக்கரவர்த்தி, அவங்களோட இம்பாக்ட் சப் வைபவ் அரோரா. ஸோ வந்து இதைத்தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர் ஹாப்பி வித் கார்த்திக் தியாகி, தி டோன்ட் வாண்ட் டு பிரிங் த ஃபாரின் ரிசோர்ஸ் எடுத்துட்டு வந்தா ஒரு ஓவர்சீஸை உடைக்கணும். ஸோ திஸ் வில் பி த பிளேயிங் லெவல். ஒரே சேஞ்சு. என்னோட கேள்வி, ஏன் மனிஷ் பாண்டே சொல்றேன், ஒன்னு மனிஷ் பாண்டே நம்பர் 3 நம்பர் 4 ஆடு, நம்பர் 7 அவர் ஆட முடியாதுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. விக்கி ப்ளீஸ் ஆட் ஆன் பிஃபோர் யூ கோ ஃபார் வின் ஃபேக்டர்ஸ். கரெக்ட் தான். மனிஷ் பாண்டேவை நீங்க நம்பர் 7ல வைக்கிறதுக்கு பதிலாக ஒன்னு நம்பர் 3 நம்பர் 4 ஆடணும். பட் ஆனா அது ஆட வைப்பாங்களா, ஆடுவாங்களானே டவுட் தான். அப்படி இல்லைன்னா ஆட வேண்டான்றதுதான் என்னோட திங்கிங்கும். பட் அதுதான் இந்த காம்பினேஷன் செட்டப் பண்றது தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு பீடாக். ஏன்னா நிறைய டீம்ஸ் வந்து தே ஃபைண்ட் தெம்செல்ஸ் இன் 36 for 3, 36 for 4 ஆன் ரெகுலர் பேசிஸ். இந்த மாதிரி டீம்ஸ் டிசியா இருக்கட்டும், கேகேஆரா இருக்கட்டும், எல்எஸ்ஜியா இருக்கட்டும், ஃபார் தட் மேட்டர் மும்பையே சம்டைம்ஸ் 36 for 3 நிறைய கேம்ஸ்ல ஆறாங்க. ஸோ இதனால வந்து அந்த நமந்தீரை வந்து அவங்க மேல ஆடுறாங்க மும்பை, அதை அவங்கள கீழே ஆடணும். சில பேரை கீழே ஆட வேண்டியவங்கள மேல ஆடுறாங்க. ரிஸ்விய போன கேம் வந்து கீழே ஆடி மேல ஆடி இருக்கணும், இவங்க கீழே ஆடினாங்க, தேவையில்லாம ஒரு இம்பாக்டை யூஸ் பண்ணாங்க, லூஸ் பண்ணாங்க. அதனால அந்த ஒரு விப்ராஜ் நிகமோட ஆப்ஷனை லூஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி கேகேஆர் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் பண்றாங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஜஸ்ட் எண்ட் அப் இன் தேர் ஃபேவர் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த மாதிரி டாக்டிக்கல் அட்வான்டேஜஸை யூஸ் பண்ண தெரிஞ்ச டீம் தான் ஆக்சுவலா இஸ் ஜஸ்ட் கிராசிங் த லைன் நான் நினைக்கிறேன். நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஸ்குவாட் சொன்னீங்க 11 வித் ஒரு இம்பாக்ட் சப் சொன்னீங்க பீடாக். ஐ ஆல்சோ அக்ரி வித் த சேம் திங். வின் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்க போது, பொதுகுழி ஃபேஸ் என்னது, யாருக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் 6 overs தான் போலிங் பவர் பிளே அப்படின்னு சொல்வேன் நான். ஸ்டார்ட் டெல்லியில கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்க கீழே விழுந்துருங்க, அப்படிதான் விழுந்தாங்க. சிஎஸ்கே 37 for 2, டிசி 44 for 1. டிசி இஸ் நாட் பிளேயிங் குட் கிரிக்கெட், அது எல்லாருக்கும் தெரியும். நீங்க டிசிக்கு எட்ஜ் கொடுத்ததுக்கு காரணம் அவங்க போலிங் மைட்டு. லுங்கி எங்கிடி அண்ட் ஸ்டார்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் 4 overs அட் பவர் பிளே. அதை நீங்க இது பண்ணவே முடியாது. இவங்க பிச்சை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, தே மே ட்ரை அண்ட் பிரிங் சுனில் நரேன் நின்று அதை கவுண்டர் பண்றதுக்கு அங்கே ரோல்ஸ் ராய்ஸ் இருக்காரு. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். அவர் எப்படின்னா தாயம்ன்ற மாதிரி அந்த தாயக்கட்டை அந்த காலத்தில் ஆடுவாங்க, உருட்டுவாங்க, தாயம் விழுன்னு. தாயம் ஒரு தடவை விழாது, 2ஆம் தடவை விழுந்துரும். போன மேட்ச் அவர் அடிக்கல, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ போலிங் இந்த ஃபர்ஸ்ட் 6 overs ஸ்ட்ரைக், ஐம் எக்ஸ்பெக்டிங் ஆகிப் நபி டு கெட் இன் பிளேஸ் ஆஃப் நட்ராஜன். இஸ் ஆல்சோ வெரி குட் பவர் பிளே பவுலர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சுனில் நரேன் 2 over போட்டா உண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா இஸ் a very good power play bowler but cannot be compared to the might of Stark and Lungi and also Karthik Tyagi who is rapidly improving. The first 6 overs setting up face with the ball edge டெல்லிக்கு இருக்கு. அதே மாதிரி 12 to 20 அப்படியே டபுள் பண்ணிவிடுவாங்க ஸ்கோர். தே டபுள் டிட் டிசி ஃப்ரம் 69 for 5 டபுள் டிட் பை ஸ்கோரிங் 86 for 2. அந்த ஃபேஸ்ல தான் உங்களுக்கு இதுவா இருக்கும். இப்ப இவங்க வந்து மில்லரா ஆடல அப்படின்னா கூட நம்பர் 4ல இருந்து பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி, ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம் கண்டிப்பா ஆடுவார் மில்லர் ஆடலனாலும். அதுக்கு ஒரு ஹெவி பேட்டிங் லைனப். இப்ப இவங்க கேகேஆர் பாத்தீங்கன்னா பெருசா இவர் மட்டும்தான் ரிக்கு மட்டும்தான் அடிக்கிறாரு. தட்ஸ் அ பாட்டம் லைன். வேற யாரும் அடிக்கல அவங்களுக்கு. ரகுவன்ஷி மேல அடிக்கிறாரு, கேமரூன் கிரீன் ஒரு 20 அடிக்கிறாரு, ரோமான் பவுல் ஒரு 20 அடிக்கிறாரு, ரிங்கு முடிச்சு கொடுக்குறாரு. அவங்க நம்பர் 7 உங்களுக்கு யாருன்னு தெரியல, ரமன்தீப் சிங்கா, இவங்களா, மனிஷ் பாண்டேவா, தேஜஸ்வியான்னு. அனுகுல் ராய் ஒரு 10 ரன் அடிக்கிறாரு, சுனில் நரேனால ஒரு 10 ரன் அடிக்க முடியும். அதனால அந்த எட்ஜுக்கும் டெல்லிக்கு இருக்குன்றதுனால ஈவன் தோ டெல்லி இஸ் கமிங் பேக் டு பேக் லாசஸ், கேகேஆர் இஸ் கமிங் பேக் டு பேக் 3 wins.
Delhi will go with the edge of 52-48 against the KKR. Vicky, please give me your thoughts. ஏன்னா நீங்க தான் நிறைய கரெக்டா சொல்றீங்க. இது சும்மா எனக்கு எனக்கு கொக்கி போடுறாரு பீடாக். கொக்கிலாம் போடாதீங்க பீடாக். நான் சொல்றது ஏன் தெரியுமா போன மேட்ச் டிசிக்கு கொடுத்தேன். நான் கொடுக்கறதெல்லாம் தப்பு போயினே இருக்கு. சரி டிசிக்கு கொடுவோம், அப்பதான் சிஎஸ்கே வின் பண்றாங்களா பாப்போம்னு. நீங்க எப்படி ஒரு 61-39 வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு பொடி வச்சேன் போன மேட்ச். நான் ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த கேம் ஐ ஆல்சோ ஃபீல் தட் டிசி இஸ் கோயிங் டு வின் அகேன்ஸ்ட் கேகேஆர் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இவங்க ஆக்சுவலா டிசி இஸ் a வெரி செட்டில்டு bowling யூனிட். இது ஆன் தட் கிவன் டே தே கேன் ரியலி போல் வெல். அதை பத்தி எந்த டவுட்டுமே கிடையாது. கான்பிடன்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு டீம்ல. குல்தீப் யாதவுக்கு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஐபிஎல்ல நிறைய கேம்ஸ் தொடர்ந்து அடி வாங்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நட்ராஜனும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காரு கடைசி 2 கேம்ஸ்ல. ஸோ அதையுமே கொஞ்சம் அந்த இடத்த மட்டும் லைக் இந்த டெத்தா இருக்கட்டும், மிடில் அந்த ஸ்பின்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூக்கி போட்டு அடி வாங்கின மாதிரி தெரிஞ்சுது இவரு. ஏன்னா அக்சர் பட்டேல் போடும்போது அழுத்தி போட்டாரு. குல்தீப் விக்கெட்டுக்கு போனாரு. அப்கோர்ஸ் எஸ் விக்கெட் எடுக்கணும். பட் ஆனா 3 பால் தொடர்ந்து பீட்டன் ஆயினே இருந்தாரு. கூகுளி போட்டு பீட்டன் ஆயினே இருந்தாரு. அதுக்கப்புறம் சும்மா ஒரு டாலி மாதிரி தூக்கி போட்டாரு. கார்த்திக் சர்மாக்கு இறங்கி டமால் எக்ஸ்ட்ரா கர்மால் அடிச்சாரு. ஸோ அதனால இந்த ஃபேஸை மட்டும் அவங்க ஆக்சுவலா கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின் பண்ணி விக்கெட்டுக்கு போகாம ரன் நிறுத்த பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா விக்கெட் விடும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த போலிங் எட்ஜ் வச்சு பார்க்கும்போது 55-45 டு டிசி நான் கொடுக்குறேன் இந்த கேம். டிசி டெஃபினட்டா வின் பண்ணுவாங்க. இது பொடி வச்சு கொடுக்கல, இது நிஜமாவே கொடுக்குறேன், கரெக்டா தான் கொடுக்குறேன் இது. ஸோ ஐ திங்க் DC is looking strong against this batting unit of KKR. ஃபயரே ஆகல KKR. ஸோ அதனால தான் மெயின் ரீசனு. கேம் சேஞ்சஸ் யாரா இருக்க போது? 2 டீம்ல இருந்தும் உங்களோட சைட்ல இருந்து ரொம்ப ஈஸி. கரெக்டா எப்பெல்லாம் கேஎல பிக் பண்றனோ பெருசா சங்கு ஊதிடுறாரு. போன மேட்ச் அடிக்கல, இந்த மேட்ச் பெருசா இருக்கு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் இஸ் கோயிங் டு பி கேஎல் ராகுல். ரகுவன்ஷி பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு, சின்ன பையன், showing lot of maturity and common sense. So Raghuvanshi from KKR, KL Rahul from Delhi Capitals. It's your turn, Vicky. வருண் சக்கரவர்த்தி ஃபார்முக்கு வந்துட்டாரு. இனிமே நீங்க கேகேஆர் மேட்ச்னா யாருன்னு கேட்காதீங்க. கேகே யாருன்னு கேட்கவே கூடாது. அவனுக்கு ஆனா கால் அடிபட்டிருக்கு, ஓகே தான் நினைக்கிறேன். அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்துருவார்ல. ஸோ அதனால வருண் சக்கரவர்த்தி ஃப்ரம் கேகேஆர். அந்த பக்கத்துல இருந்து ஐ somehow feel where நிதிஷ் ராணா இஸ் டியூ ஃபார் another big one நினைக்கிறேன். ஸோ நிதிஷ் ராணா ஃப்ரம் KKR. I mean, sorry, Nitish Rana from DC and Varun from KKR. கேம் சேஞ்சஸ் கொடுத்தாச்சு. ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு சூப்பர் கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். இதே மாதிரி ஒரு குல்தீப்பை பத்தி பேசினா, இதே மாதிரி ஒரு சைனா போலரை பத்தி தான் பேச போறோம் இன்னைக்கு. பிருத்விராஜ் என்ன கேட்டிருக்காருன்னா, பீடாக் அண்ட் விக்கி ப்ரோ, ஷுட் நூர் அகமது ட்ரை bowling அரவுண்ட் த விக்கெட் டு ரைட் ஹேண்டர்ஸ் more, considering most of the boundaries he concedes are in the covers region as his average length is not fuller. It might also make his googlies more effective னு கேட்டிருக்காரு. சரியான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலா இவர் கொஸ்டின்லயே ஆன்சரையுமே கேட்டிருக்காரு, இந்த மாதிரி பண்ணலாமான்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க பீடாக்? நீங்க நிறைய இந்த மாதிரி ஆங்கிள்ஸ், இந்த போலிங் லென்ஸா இருக்கட்டும், எப்படி ஒரு டாக்டிக்கலா ஒரு பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டா போடணும்ன்றதா இருக்கட்டும், இதே மாதிரி நிறைய சொல்லியிருக்கீங்க. 100க்கு என்ன நினைக்கிறீங்க நீங்க போலிங் ரவுண்ட் த விக்கெட்டை பத்தி? அதாவது இப்ப நேத்து கருண் நாயருக்கு அவர் சொன்ன மாதிரியே பியூட்டிஃபுல்லா சொன்னாரு, எக்ஸலண்டா. கவர்ஸ்லயே பேக் ஃபுட்லயே வச்சு பின்றாங்க அவரை. என்ன ஆங்கிள் இருந்து ஓடி வர்றாருன்னு தெரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் இதை பர்டிகுலரா இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரு. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் கேமரான்னா தெரியவே தெரியாது. இஸ் மச் சிமிலர் டு தி ஆங்கிள் இம்ரான் தாஹிர் இஸ் ரன்னிங். ஒரே ஒரு அட்வான்டேஜ் வச்சுக்கோங்க, இம்ரான் தாஹி இஸ் லெக் ஸ்பின்னர், இஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் த பேட்ஸ்மேன். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் த பேட்ஸ்மேன். இப்ப பேட்ஸ்மேன் எங்க இருக்காரு? இஸ் அவே ஃப்ரம் யூ. யூ ஆர் ரன்னிங் டு த பேட்ஸ்மேன் ஹூ இஸ் அவே ஃப்ரம் யூங்கும் போது இன்னும் ஆங்கிள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. தட் இஸ் தி அன்பார்ச்சுனேட் திங் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். இப்போ ஒவ்வொரு இதுவா ஃபேசட்டா போயிடுவோம். எதனால அவருக்கு பிரச்சனை வருது அப்படின்னு அதை பார்த்தேன்னா ஷூரா உங்களுக்கு வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்றது உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிடும். இப்ப பாருங்க, இப்ப அடுத்த இதுக்கு போறேன், ஒவ்வொரு இதுவா போறேன். யூ வில் ஹேவ் என்னடா அது இப்படி சொல்றாரு அப்படின்னு யோசிப்பீங்க. இப்ப பாருங்க எங்க இருக்காருன்னு. இவரோட பேக் ஃபுட் ஸ்ட்ரைக் எங்க இருக்கு? ஓகே, வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருக்காரு. பேட்ஸ்மேன் இஸ் ஸ்டில் அவே ஃப்ரம் யூ. அப்போ உனக்கு என்ன ஆகும் இந்த பொசிஷன்லன்னா, ஃப்ரண்ட் ஃபுட் கிக் அவுட் மேக்சிமம், அதை தான் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் ஃபுட் கிக் அவுட்
அந்த ஃப்ரண்ட் ஃபுட் கிக் அவுட் ஹேஸ் டு பி டுவர்ட்ஸ் அ பேட்ஸ்மேன் டு கெட் த அலைன்மெண்ட் ரைட். ஸோ அந்த எஃபர்ட் எடுத்து நீங்க அலைன்மெண்ட் போடும்போது என்ன ஆகும், டெலிவரி ஸ்ட்ரைடு பெருசாயிடும். டெலிவரி ஸ்ட்ரைடு பெருசாச்சுன்னா என்ன ஆகும், உன்னோட ரிலீஸ் லேட் ரிலீஸா இருக்கும். லேட் ரிலீஸா இருந்தா முன்னாடி போடவே முடியாது. ஷார்ட்டர் லென்த்ல தான் உங்களுக்கு பால் விழும். இப்ப அடுத்த ஸ்ட்ரைட்ஸுக்கு போறேன். ஸோ இப்ப அதாவது நம்ம எப்படின்னா செய்வன திருந்தச்சேன்னு சொல்லுவாங்க. நம்ம வியூவர்ஸ் வந்து இவ்வளவு தூரம் கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான வந்து ஒரு இதை கொடுக்கணும். இப்ப அடுத்த ஸ்லைடுக்கு போறோம் பாருங்க, தட் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஹியூஜ் ஷாக்கு. இப்ப அவரோட ரிலீஸ் பொசிஷன் எங்க இருக்கு பாத்தீங்களா? நான் சொன்ன மாதிரி அவரோட ரிலீஸ் பொசிஷன் எங்க இருக்கு, அவரோட டெலிவரி ஸ்ட்ரைடு எவ்வளவு பெருசா இருக்கிறதுனால ஆப்வியஸ்லா யுவர் ஃப்ரண்ட் ஃபுட் ஷுட் பி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லிப். ஃப்ரண்ட் ஃபுட் அந்த சிச்சுவேஷன் வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து இப்ப க்ளோஸா மிட் கிரீஸுக்கு வந்திருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய ஜம்ப் இன் டெலிவரி ஸ்ட்ரைடு இருக்கும். இப்ப ரிலீஸ் பொசிஷன் இன்னும் எங்க இருக்கு பாருங்க. இது ஒரு கூகுளி பேக் ஆஃப் த ஹேண்ட். அவர் கேட்டார் பாருங்க, இது பேக் ஆஃப் த ஹேண்ட் போடுறாரு. பட் ஆல்ரெடி பாருங்க உங்களுக்கு அப்பர் பாடி மேல தள்ளிடுச்சு பிகாஸ் ஆஃப் த பிக் டெலிவரி ஸ்ட்ரைடு அண்ட் அலைன்மெண்ட் நாட் பர்ஃபெக்ட். ஹெட் பொசிஷன் எங்க விழுந்துருச்சு. ஸோ வெயிட் ஆஃப் த பாடி இஸ் புஷிங் ஹிம் டுவர்ட்ஸ் சைடு வேஸ். ஸோ இங்க இருந்து ஃபோர்த் ஜெனரேஷன் 97 கிலோமீட்டர்ஸ் அவர் போடணும்னு நினைச்சாருன்னா அவரால் குட் லென்த்லயோ ஸ்டம்ப்ஸையோ அட்டாக் பண்ணவே முடியாது. அங்கதான் வந்துட்டு அவருக்கு ப்ராப்ளமே வருது. இப்ப அடுத்த இதுக்கு போற பிச் ஆஃப் த பால் எங்க இருக்குன்னு, then you will really come to know why exactly is struggling அப்படின்னு. இப்போ அடுத்த இதுக்கு போறேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து திஸ் இஸ் வாட் சம்திங் அவர் விக்கெட் எடுக்கிறாருன்றதுனால இது பண்ணக்கூடாது. இப்ப பாத்தீங்களா லென்த் எங்க உழறதுன்னு, ஸ்டம்ப் எங்க இருக்கு, எங்க உழறதுன்னு. இது வந்து கூகுளி. இது வந்து எப்ப எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு, லெக் நார்மலா சைனமேன் இவரா குல்தீப்லாம் குல்தீப்போட ப்ராப்ளம் இப்ப கான்பிடன்ஸ். பட் அவரோட அலைன்மெண்ட்டும் அவரோட ஆங்கிள் ஆஃப் ரன்னப்பும் பாருங்க டோட்டலி டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு வாட் நூர் இஸ் போலிங். இப்ப நீங்க கூகுளியே நீங்க இங்க போட்டீங்கன்னா இந்த ஷார்ட் ஆஃப் லென்த் இது ஒரு 8 மீட்டர் லென்த் இங்க போட்டீங்கன்னா பின்னாடி போய் உங்களை பிச்சிப்படுவாங்க. அதுதான் நடக்குது. அவர் கொடுத்த இதெல்லாமே பாத்தீங்கன்னா all the boundaries what he has given, it is all come on the unfortunately on the back foot. அதனாலதான் இது நேத்தே வந்து என்ன ஆச்சு, கருண் நாயருக்கு அவர் போட்ட போது கருண் நாயர் அடிச்சதே, அதுக்கப்புறம் ஒரு பால் ஸ்டம்ப்ல போட்டாரு, கருண் நாயர் இது பிளிக்காட போய் அவுட் ஆயிட்டாரு. இப்ப கடைசியில பாருங்க, கேன் யூ see the point of contact, எவ்வளவு ஷார்ட்டா இருந்தா ஒரு கூகுளிய பின்னாடி போயிட்டு கருண் நாயர் கட் அடிச்சாரு கவர்ஸ்ல. அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். திஸ் இஸ் த ரீசன் வாட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் ஆங்கிள் ஆஃப் ரன் அப். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரன் அப் ரொம்ப ஒய்டா இருக்கிறதுனால இஸ் ட்ரைங் டு ஜம்ப் இன். when you try and jump in from the angle where you are running away from the batsman, அப்போ உங்களுக்கு ஜம்ப் பெருசாகி டெலிவரி ஸ்டைடு ஜாஸ்தி ஆகுது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஃபுட் அப்படி கீழே விழும்போது இந்த ஹிப் த்ரஸ்ட் கொடுக்கும்போது ஃப்ரண்ட் ஃபுட் இப்படி ஓப்பன் அப் ஆயிடும். ஃப்ரண்ட் ஃபுட் இப்படி ஓப்பன் அப் ஆகும்போது தான் தலை விழுந்து கை என்ன ஆயிடும், ஸ்ட்ரைட்டர் ரிலீஸ் இல்லாம கொஞ்சம் கீழே வந்துடும் கையே. அப்படிங்கும் போது உங்களோட கூகுளிஸ் ஸ்டம்ப்ல பிச்சே பண்ண முடியாது. கூகுளிஸ் அன்லெஸ் அதர்வைஸ் இந்த லெக் அண்ட் மிட் ஸ்டம்ப்ல பிச் பண்ணி தான் போன வருஷம் டல்லுன்னு விக்கெட் எடுத்தாரு. இந்த வருஷம் ஏன் அவர் கஷ்டப்படுறன்றது காரணம் அதுதான். அதான் ஆஷன் சொன்னாரு, நூர் அஹமத் இஸ் பர்ஃபார்மிங் இந்த லாஸ்ட் 2-3 கேம்ஸ் பட் இஸ் நாட் bowling well in. Ash is correct. Vicky, this is what the little explanation I know from my point of expertise. If you want to add on, just add on, or else we can give a glittering thoughts on this game, which team is going to be definitely officially out of the tournament. பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிடாக். அந்த விஷுவல்ஸை பார்த்த உடனே யாருமே ஈஸியா புரியும் என்ன சொல்ல வரீங்க, எதனால ஷார்ட்டா போடுறாருன்றத வந்து. ஷார்ட்டா போடுறது ஓகே, பட் ஆனா எதனால இருக்குன்றத போலரும் தெரிஞ்சுக்கணும். ஆஸ் வியூவர்ஸ் எங்களுக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சுது. பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சம கொஸ்டின் சரியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க. ரொம்ப லேட்டா தான் அந்த கொஸ்டினே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அதுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணி டப்புன்னு வந்துட்டீங்க. பிரில்லியன்ட். தட் ஷோஸ் த ப்ரொஃபஷனலிசம் தட் யூ காட் பிடாக். நீங்க அதுல வந்து சாம்பியன் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணீங்க. பிரில்லியன்ட்லி டன்னு. ஒரு கிளிட்டரிங் உங்க ஸ்டைல்ல ஒரு கிளிட்டரிங் க்ளோசிங் தாட்டு, யாருக்கு உட்டன் ஸ்பூன் கன்ஃபார்ம் ஆக போகுது இந்த கேம் அப்படின்னு வருத்தமா இருக்கு கேவி. ஏன்னா நானும் சரி நீங்களும் சரி எந்த டீமுக்குமே கெடுதல் நினைக்க மாட்டோம்.
ஓகே, எல்லா டீமுமே நல்லா பண்ணும், ஆனா 4 டீம் தான் போக முடியும். அந்த நல்லா ஃபைட் பண்ணி 5வது டீமா போயிட்டு பிளே ஆஃப்ஸ் போலன்னா ஒரு மன வருத்தத்தோட திரும்பி வருவீங்க, பெருமையா திரும்பி வருவீங்க. ஆனா கடைசி டீம் போது என்ன பண்ணுவான் எல்லாரும், டீம் பாயிண்ட் கொடுக்குற டீம் ஆடுவான். தட் நோ ஒன் வாண்ட்ஸ் டு. கேகேஆர் 3 டைம் சாம்பியன், சாதாரண ஆள் கிடையாது. அப்படிங்கும் போது இது என்ன சொல்றது, எல்எஸ்ஜி வந்து ரொம்ப பின்னாடி இருக்காங்க. ஸோ இந்த தோக்குற டீம் உடன் ஸ்பூன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் தே ஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். தேர் சாம்பியன்ஷிப் ட்ரீம்ஸ் ஆர் ஓவர் இஃப் தே லூஸ். 2 பேருக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. நான் 2 டீம்லயும் இருந்தேன் ப்ரிகாரியஸ் சுச்சுவேஷன்ல இருக்கேன். நான் அதான் சொல்லுவேன், இங்க பாரு 10 மேட்ச் முடிஞ்சிருக்கு, we are out, not out of the tournament, still we are having some hopes. ஏதோ கொஞ்சம் சுமாரான கிரிக்கெட் ஆடி இருக்கோம். சுமாரான கிரிக்கெட் ஆடிய 10 மேட்சுக்கு அப்புறம் we are still in the competition where 2 teams are out of the competition. We can definitely try and up our game by 10%. We live another day. We keep living every day. ஸோ நாளைக்கு முதல்ல இவங்களை தோக்கடிப்போம் அப்படின்ற டீம் டாக்கை தான் 2 டீமுக்கும் கொடுப்பேன். பாப்போம் என்ன நடக்குது. நான் ஒரு டைனி எட்ஜ் தான் கொடுத்துருக்கேன் டிசிக்கு. டிசி ஆர் டெஃபினெட்லி ஃபார்மிடபிள் டீம் ஆன் பேப்பர், விக்கி சொல்ற மாதிரி. பட் ப்ரொவைடட் தே பிளே த ரைட் combination and do the right strategies. பாப்போம். KKR just picked up the momentum, winning 3 out of 3 and rekindle the hopes of making it to the playoffs. போற டீம் கண்டிப்பா they are going to join LSG and Mumbai in the sidelines. They will come back and see whether Vignesh is going from 98 to 99 percentage accurate blast fitness with the review with your very own accurate velvet Vignesh. அந்த பேரை விடுறேன் இவ்வளவு நாளா. We'll come back and do that until we do our entertainment. Thanks a lot and bye bye.